ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட்டர் விராட் கோலி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் வழி தவறி போயிடுவாரு. விராட், எனக்கு இந்த விஷயம் நல்லா ஞாபகத்தில் இருக்கு. முகேஷ் அம்பானி சச்சின் டெண்டுல்கரோட 100 செஞ்சுரிஸ்க்கு பாராட்டு விழா நடத்தினாரு. அப்ப சச்சின் கிட்ட சல்மான் கான் கேட்டாரு, உங்க ரெக்கார்ட வேற யாரால பிரேக் பண்ண முடியும்னு. அப்ப சச்சின் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி தான் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னு. நீங்க உண்மையிலேயே ரெக்கார்ட பிரேக் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அது என்னன்னா, மிஷன் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒன்று. அதாவது 100 செஞ்சுரின்றது இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அப்புறம் இது ஒரு பெரிய விஷயம். நான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இதனால ப்ரெஷர் அதிகரிக்கும். அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணுவேன். அப்புறம் மேட்ச் முடிஞ்சதும் எவ்வளோ வருமோ வரட்டும். ஒருவேளை நீங்க எதை பத்தியும் யோசிக்காததுனால தப்பான வழிக்கு போக வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன். அது வைஸ் கேப்டன் ஆக்கினப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல கபில் தேவ் சொன்னாரு, இந்த அழகான உலகத்துல நீங்க வழி தவறி போறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்குன்னு. சார், இது லைஃப்ல எல்லா ஃபேஸ்லயும் நடக்கும். நம்மளை சுத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு தெரியும் நான் ரைட் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன்னு. எந்த விஷயமும் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஐபிஎல் விளையாடும் போது கொஞ்ச நாளைக்கு வழி தவறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல சார், ஐபிஎல்ல நம்மளோட டெசிஷன் தான். நம்ம வழி தவறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட ஃபோக்கஸ் கிரிக்கெட்ல தான் இருக்கும். மற்றபடி ஐபிஎல்ல ஒரு ரிலாக்ஸ்டான என்விரான்மெண்ட் இருக்கும். பிளேயர்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. அங்க அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான என்விரான்மெண்ட் இருக்காது. ஆனா ஐபிஎல்னால கிரிக்கெட்டர்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படுமா? நிறைய விளையாட வேண்டியது இருக்கும். அப்புறம் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும். சார், நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு விளையாடி இருக்கோன்றது ஒரு இண்டிவிஜுவல் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை ஐபிஎல்ல நம்ம ரொம்பவே வேர் அண்ட் டேர் ஆயிட்டோம்னா அது இண்டிவிஜுவலா டிபெண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் 23 வயசுல களைச்சு போயிட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணேன். ஆஸ் எ இண்டிவிஜுவல் என்னால் இதை சொல்ல முடியும். இதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களை வைஸ் கேப்டன் ஆக்கினதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது எனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. வைஸ் கேப்டனா இருக்கும்போது நிறைய கத்துக்க முடிஞ்சது. அப்புறம் ஆஸ் எ யங்ஸ்டர் நம்ம இப்படி தான் யோசிப்போம். நம்மளோட இடம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ரெகுலராக விளையாடணும், நம்ம எப்போவுமே நம்ம இடத்துல இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு நல்ல டெசிக்னேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. வைஸ் கேப்டனோட ரோல் என்ன? சார், வைஸ் கேப்டன்னா ஆக்சுவலி ஃபீல்டில் கேப்டன் என்ன பண்ணுறாருன்னு கற்றுக்க முடியும். ஸ்ட்ராட்டஜிஸ், சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, ப்ரெஷர் சுச்சுவேஷனில் மைண்ட் செட் எப்படி இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் ஆஸ் அ ஹோல் டீமோட இன்புட் இருக்கும்ல, அது எல்லா பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் இருக்கணும். ஃபுல் எஃபர்ட் போடணும். வைஸ் கேப்டன் அப்புறம் கேப்டனால மட்டும்தான் ஃபுல் எஃபர்ட் போட முடியும்னு அர்த்தம் இல்லை. ஃபீல்டில் 10க்கு 10 பிளேயர்ஸும் இன்புட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி எப்பாவது உங்களுக்கு தோணிருக்கா, தோனிக்கு நல்ல இன்புட்ஸ் கொடுத்து அப்புறம் கொஞ்ச நாள் அவரையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம்? இல்லை சார், நான் அந்த மாதிரி கண்டிப்பாக நினைக்கல. அவர் என்னன்னா, அவரை பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்ல டீம் இந்தியாக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அவர் அப்படியே கண்டினியூ பண்ணணும் தான். அவர் உங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காரு. அவர் உங்களுக்கு ஃபேவர் பண்றாரா? சார், அவரோட நல்ல விஷயம் என்னன்னா, டீம்ல எந்த யங்ஸ்டர் வந்தாலும் அவங்களுக்கு ஃபுல் சான்ஸ் கொடுப்பாரு. அப்புறம் ஒருவேளை நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதே பொசிஷன்ல விளையாடுறதுக்கு அவரு சான்ஸ் கொடுப்பாரு. நம்ம எல்லா மேட்ச்லயும் விளையாட முடியும். ஸோ நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அவர் எங்களுக்கு கோச் பண்ணும்போது என் மேல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு. அப்புறம் எனக்கு நிறையவே சான்சஸ் கொடுத்தாரு. அதனால எனக்கு இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. என் டீம்மேட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என் கோச் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மக்கள் உங்களை சச்சின் டெண்டுல்கர் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட் தட் பீப்புள் தட் என்ன அவர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஐடல் கூட கம்பேர் பண்றது. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே கம்பேர் பண்ணிருக்காங்க. இல்ல, விஷயம் மெயின் திங் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் கம்பேரிசன்ஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இதை பற்றியெல்லாம் நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஏதோ லிட்ரலி ஐ வர்ஷிப் ஹிம். ஸோ ஐ டோன்ட் சி டூ மச் டு தீஸ் கம்பேரிசன்ஸ். ஐ ஜஸ்ட் திங்க் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ். சச்சின் மாதிரி ஒரு பெரிய பிளேயரோட நீங்க ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கு
இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருக்குமா? நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் கூட விளையாடிட்டு இருக்கீங்கன்னு. ஆரம்பத்துல ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் 7-8 வயசுல இருந்தே அவரை டிவியில விளையாடுறத பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் இந்தியாக்காக விளையாடி எத்தனையோ மேட்சஸ்ல ஜெயிக்க வச்சிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்காரு. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அவர் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, இதுவும் சரிதான். அப்புறம் அவரு விளையாடுறத பார்க்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷன் கிடைக்கும். அவர் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறத பார்த்தப்போ அவர் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடும் போது நான் ரொம்பவே நர்வஸா இருந்தேன். அப்புறம் தினமும் அவரை சந்திக்கும் போது, தினமும் அவர் கூட மேட்ச் விளையாடும் போது அது எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து அவர் விளையாடுறத பார்த்திருக்கேன். இப்போ அவர் கூடவே விளையாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். அவர் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாரா? கண்டிப்பா. நம்ம அவர்கிட்ட எப்போ போய் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் அவர் எப்பவும் மறுக்க மாட்டாரு. அவர் ரொம்பவே ஹம்பிள் பர்சன். அப்புறம் எப்பவும் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருப்பாரு. அவர்கிட்ட நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். நான் ஒரு இன்டர்வியூல படிச்சேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, யுவராஜ் சிங் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு, என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர்னு. அவர்கிட்ட நீங்க அப்படி என்ன கத்துக்கிட்டீங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கத்துக்கல. ஒரு மனுஷனோட நேச்சர் இருக்கும். அவரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனுஷன்னு தான் சொல்லணும். அவரோடது ரொம்ப ஜாலியான ஒரு நேச்சர். ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கவே மாட்டாரு. நிறைய பேர் அவரை தப்பா நினைச்சிருக்காங்க, மிஸ்ரீட் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது அவரு ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன். அதனால நான் அவரை என்னோட அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கிரிக்கெட்ல எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண மிஸ்டேக்ஸை, அவர் லைஃப்ல நடந்ததை நீங்க யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்பவே. ஒரு டீமுக்குள்ள திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது செலக்டர்ஸோட எமோஷனல் டெசிஷன். இல்ல சார், எனக்கு அந்த மாதிரி தோணல. ஏன்னா இந்தியாக்காக ஒரு பிளேயர் 13 வருஷம் விளையாடினதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தா, அவர் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன்னு சொல்லும்போது அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாகணும். அப்புறம் அவர் எங்களுக்கு T20 வேர்ல்டு கப்லயும் அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. நாங்க வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சோம். 2011 அவர் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட், நாங்க வேர்ல்டு கப் ஜெயிச்சோம். ஐ திங்க் இது அவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கம்பேக். நாங்க எல்லாரும் அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். சௌரவ் கங்குலியோட ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இட் இஸ் டூ ஏர்லி அப்படின்னு. சீக்கிரமே கூப்பிட்டுட்டாங்க. அவருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கொடுத்துருக்கணும்னு. சார் பாருங்க, நீங்க கம்பேக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நர்வஸா இருக்கும். அது எப்ப இருந்தாலும் சரி. அப்புறம் பெட்டரான விஷயம் என்னன்னா, அவரு வேர்ல்டு கப்ல இருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா முதல் மேட்ச்லயே ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டோர்னமெண்டா இருந்துச்சு. சார், நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறது? பேசிக்கலி நீங்க எல்லா கேள்விகளுக்கும் நல்லாவே பதில் அளிக்கிறீங்க. இஃப் ஐ வாஸ் அ கேர்ள், ஒருவேளை நான் பொண்ணா இருந்தா நான் உங்களை ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருப்பேன் சார். இது சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சார். லவ் யூ சார். ஹலோ சார், ஆஸ் எ கிரிக்கெட்டர், இந்தியன் கிரிக்கெட்டர், உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டீம் எது? டீம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. நான் போன சீரீஸ் விளையாடினேன். அவங்க ரொம்ப சேலஞ்சிங்கான டீம். அவங்க ரொம்பவே நல்ல டீம். அப்புறம் அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா நாங்க நல்லா விளையாடணும்னா எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கணும். வெஸ்ட் இண்டீஸோட ஆடும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு? அங்க எதிர்பார்த்ததை விட உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியால இருந்தது. ஏன் அது? ஆமா, டெஸ்ட் மேட்சஸ்ல என்னோட ஸ்டார்ட் நல்லா இல்ல. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நம்ம கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கனவு இதுதான். நான் இந்தியாக்காக நிறைய டெஸ்ட் மேட்சஸ் விளையாடணும்ன்றது. ஸ்டார்டிங் என்னோடது நல்லா இல்ல, ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டேன். நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்மேட்டுன்னு நான் எனக்குள்ளேயே என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்னோட மைண்ட் செட்டும் நல்லா இல்ல. அப்ப நான் சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எவ்வளவு நேச்சுரலா விளையாடுறியோ அதே மாதிரியே இரு, கொஞ்சம் மட்டும்தான் மைனர் சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நான் கத்துக்கிட்டேன். நான் பண்ண தப்புங்களை திருத்திக்கிட்டு விளையாடினேன். அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். வேர்ல்ட் கப்லாம் பிளே பண்ண போகும்போது மற்ற நாட்டு பிளேயர்ஸ் எல்லாமே உங்க வீடியோஸ் பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். விராட் கோலியை எப்படி அவுட் பண்றதுன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், இது ஐ திங்க் இது நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனா இருந்தா, ஒருவேளை இந்த மாதிரி டீம்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப நல்ல ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம்னு அர்த்தம். அது ஒரு சேலஞ்சும் கூட. அவங்க நம்மளை அனலைஸ் பண்றாங்கன்னா, நம்ம வீடியோஸை பாக்குறாங்கன்னா, நம்மளோட கேம்ல இன்னும் 2 ஸ்டெப் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
ஸோ இந்த சேலஞ்ச் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தேவைப்படுற ஒரு விஷயம். இதனால உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்குமா? அவங்க உங்க ஸ்டைல கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களை அனலைஸ் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களை தோக்கடிக்க முழு முயற்சியும் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஆமா சார், ஒரு சில வாட்டி மனசுல தோணும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மேட்ச் சரியா நடக்கலன்னா மனுஷன் இப்படிதான் யோசிப்பான். அவங்க பிளானை பத்தி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம பிளான் பண்ணி பண்ணலான்னு. ஏன்னா நம்மளும் அவங்க வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ரொம்ப எக்ஸைட்டிங்கா மாத்துறதுக்கு அது ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. நீங்களும் பவுலர்ஸ் வீடியோ பாப்பீங்களா? எந்த பால் எப்படி அடிக்கணும்னு? ஆமா ஆமா, நானும் அவங்க வீடியோஸ் பார்ப்பேன். ஏதாவது ஒரு bowler ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தாங்கன்னா, நம்ம ரெகுலரா அவங்களுக்கு அகைன்ஸ்டா அவுட் ஆகுறோம்னா அவங்களோட வீடியோஸை பார்ப்போம். அப்புறம் அவங்க கிட்ட மறுபடியும் விளையாட போகும்போது அவங்க வீடியோஸை பார்ப்போம், என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ்னு. விராட் இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அப்புறம் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வாக்கு கொடுக்க முடியுமா? இந்த வாட்டி வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கூட எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி எல்லாரும் கூடயும் விளையாட முடியுமான்னு சொல்லுங்களேன். சார், வாக்கு இல்லைனா என் தரப்புல முழு முயற்சி பண்ணுவேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.